வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு தமிழ் காலாண்டு தேர்வு கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர். ஆன்சர் தந்தை பெரியார். திருக்குறளில் விடுபட்ட சரியான சீர்களை தேர்க. தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. தேர்ட் ஒன், என் நண்பர் பெரும் புலவராக இருந்தபோதும் அகம்பாவம் இன்றி வாழ்ந்தார். ஆன்சர் அகம்பாவம். ஃபோர்த் ஒன், சீருக்கு ப்ளஸ் ஏற்ப என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் சீருக்கேற்ப. ஃபிஃப்த் ஒன், மலர் பானையை வனைந்தால் இத்தொடர் டேஷ் பொருளை குறிக்கிறது. ஆன்சர் ஆக்கல் பொருளை குறிக்கிறது. சிக்ஸ்த் ஒன், வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழெழுத்து வட்டெழுத்து என அழைக்கப்படுகிறது. செவன்த் ஒன், கல்வி பயிற்சிக்குரிய பருவம் இளமை பருவம். தமிழின் இனிமைதான் என்னே இத்தொடரில் இடம்பெற்றுள்ள நிறுத்தற்குறியை தேர்க. ஆன்சர் வியப்புக்குறி. நெடுமை பிளஸ் தேர் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது நெடுந்தேர். உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களுள் ஒன்று இரத்த கொதிப்பு. மக்கள் என்ற சொல்லுக்கான சரியான தொகை மரபு கூட்டம். மக்கள் கூட்டம். முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம். ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலை. பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர். காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள எதுகையை தேர்வு செய்க. ஆன்சர் காலை மாலை. அடுத்து பொறுத்துக. பசுமரத்து ஆணி போல எளிதில் மனதில் பதிதல். காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல தற்செயல் நிகழ்வு. விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல எதிர்பாரா நிகழ்வு. அடுத்து பகுதி 2ல் பிரிவு 1, யாருடைய உள்ளம் மாணிக்க கோவில் போன்றது. மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயில் போன்றது. புலித்தோல் போர்த்திய பசு என்னும் உவமையால் திருக்குறள் விளக்கும் கருத்து யாது. மனதை அடக்கும் வல்லமை இல்லாதவர் மேற்கொண்ட வலிய தவக்கோலம் புலியின் தோலை போர்த்தி கொண்ட பசு பயிரை மேய்ந்ததை போன்றது. செய்யுளில் மரபுகளை ஏன் மாற்றக்கூடாது. செய்யுளில் திணை பால் வேறுபாடறிந்து மரபான சொற்களை பயன்படுத்துதல் வேண்டும். மரபுகளை மாற்றினால் பொருள் மாறிவிடும். நல்வாழ்விற்கு நாம் நாள்தோறும் செய்ய வேண்டியவை யாவை. தினமும் 45 நிமிடத்தில் 3 கிலோமீட்டர் நடைப்பயணம், 15 நிமிடம் யோகா தியானம் மூச்சு பயிற்சி, 7 மணி நேர தூக்கம், 3 லிட்டர் தண்ணீர் அருந்துதல். வீரமாமுனிவர் மேற்கொண்ட எழுத்து சீர்திருத்தங்களில் எவையேனும் 2 எழுதுக. வீரமாமுனிவர் மேற்கொண்ட எழுத்து சீர்திருத்தங்கள் பேஜ் நம்பர் 12 பார்த்துக்கோங்க. அடுத்து திருவிக்கா சங்க புலவர்களாக குறிப்பிடுபவர்களின் பெயர்களை எழுதுக. ஆன்சர் இளங்கோவடிகள், திருத்தக்க தேவர், திருஞான சம்பந்தர், ஆண்டாள், சேக்கிழார், கம்பர், பரஞ்சோதி முனிவர். சான்றோர்க்கு அழகாவது எது. தான் சமமாக இருந்து தன்னிடம் வைக்கப்படும் பொருள்களின் எடையை துலாக்கோல் சரியாக காட்டும். அதுபோல நடுவு நிலைமையுடன் சரியாக செயல்படுவதே சான்றோர்க்கு அழகாகும். அடுத்து நிலத்திற்கும் செவ்விந்தியர்களுக்கும் உள்ள உறவு யாது. இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் செவ்விந்தியர்களுக்கு புனிதமாகும். இந்த பூமியை எப்பொழுதும் செவ்விந்தியர்கள் மறப்பதே இல்லை. ஏனெனில் பூமியே அவர்களுக்கு தாயாகும். அவர்கள் அந்த மண்ணுக்கு உரியவர்கள், அந்த மண்ணும் அவர்களுக்குரியதாகும். பிரிவு 2, வியங்கோல் வினைமுற்று எவ்வப்பொருள்களில் வரும். வியங்கோல் வினைமுற்று வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும். தொடர்களில் உரிய நிறுத்தற்குறிகளை இடுக. திருக்குறள் அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது. திருவிக்கா எழுதிய பெண்ணின் பெருமை என்னும் நூல் புகழ்பெற்றது. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். இக்குறட்பாவில் அமைந்துள்ள அணியை எழுதுக. ஆன்சர் உவமை அணி. கலைச்சொல் எழுதுக. அவேர்னஸ் விழிப்புணர்வு, வவ்வல் உயிரொலி. ஆயுத எழுத்து எவ்வாறு பிறக்கும். ஆயுத எழுத்து வாயை திறந்து ஒலிக்கும் முயற்சியால் பிறக்கிறது. படி என்ற சொல்லை ஒரே தொடரில் பல பொருள் தருமாறு எழுதுக. எழில் மாடிப்படியில் அமர்ந்து படித்து கொண்டிருந்தாள். விழி வேற்றுமை என்றால் என்ன. 8ஆம் வேற்றுமை விழி வேற்றுமை எனவும் அழைக்கப்படுகிறது. படர்க்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதையே விழி வேற்றுமை என்கிறோம்.
சுற்றுச்சூழலை பாதுகாக்க உங்கள் பொறுப்புகளாக 2 எழுதுக. மரக்கன்றுகளை நட்டு பாதுகாத்து வளர்த்தல். நெகிழி பயன்பாட்டினை முழுவதுமாக குறைத்தல். பகுதி 3 பிரிவு 1. திருக்குறளை சீர்பிரித்து எழுதுக. தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்டபின் அல்லது. உளரென்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர். உடல் நலத்துடன் வாழ கவிமணி கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 51 பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.